ரீசெண்ட் டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூல் விட்டு வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க. ஹெல்த்தியான விஷயங்களை கண்டிப்பாக அவங்க லைஃப் ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணியே ஆகணும்னு நான் டிசைட் பண்ணிட்டு தான் இட்லி தோசை மாவு அரைக்கிறப்ப கூட ரெட் ரைஸ் அந்த மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஸ்டார்டிங்கில், பட் இப்போலாம் அவங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பழகிச்சு. ஸோ அடை தோசை மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு 2 வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக தேங்காய் துருவல், கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கிட்டேன். வாழைப்பழமோட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால. இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து எல்லாத்தையுமே செமி சாலிடாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கையாலே அடை மாதிரி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 2 பக்கமே லைட்டாக நெய் விட்டு திருப்பி போட்டு வேக வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பரான ராகி அடை தோசை ரெடி. 4-5 ஷார்ட்ஸில் இந்த விஷயம் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு வாய்ஸ் அவுட் கொடுத்தே ஆகணும்னு டிசைட் பண்ணிவிட்டேன். ரீசெண்டாக நடந்த அந்த கொல்கத்தா லேடி டாக்டர் இஷ்யூ தான் நம்ம எவ்வளோ தான் இன்னொரு பக்கம் அட்வான்ஸ்டாக மூவ் ஆகி போய்கிட்டே இருந்தாலும் ஒரு சிலர் வந்து நம்மளை முன்னேற விடவே மாட்டிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். எங்கே பார்த்தாலுமே இது மாதிரி இஷ்யூ நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமே போகுது. எப்போல்லாம் இதுலேருந்து மீண்டு வர போகிறோமோ தெரியல.